வண்டியை ஆடாங்கத்தா விட்டு கூட சுத்தமாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். யார்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்டு தான் போகணும் போல இருக்கு. ஆனால் வேலை எல்லாரும் நம்மள எல்லாம் ராபரி பண்ணுறோம் நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. நானும் கை போட்டே இருக்கேன், யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம கரெக்டாக வந்து டாசன் க்ரீக்கில் இருக்கோம். டாசன் க்ரீக் வந்து நம்ம அலாஸ்கன் ஹைவே 0 மைல் அந்த ஒரு சைன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊர் தான் வந்து டாசன் க்ரீக்கு. ஸோ நம்மளுடைய லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து பாஸ்டன் போய் ரீச் ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து டொராண்டோ போயிட்டு நயகரா ஃபால்ஸ் பார்த்துட்டு நியூயார்க் போயிட்டு பாஸ்டன் போகணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட பிளானில் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து தாரா கொஞ்சம் லைட்டாக சொதப்பிருச்சு. ஃப்ரண்ட்டில் தாராவுக்கு வந்து சஸ்பென்ஷன் இருக்குல்ல, சஸ்பென்ஷனு அதுக்கப்புறமா வந்து ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து 2 இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று இருக்கும். ஸோ அது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து அந்த ஸ்ட்ரட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நம்ம ரெடிலாம் பண்ண முடியாது, மாற்றி தான் ஆகணும். பட் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா வந்து தாராவுக்கு வாரண்ட்டி இருக்குது. ஸோ வாரண்ட்டி இருக்கிறதுனால வந்து 2027 வரைக்கும் வந்து நம்மளுக்கு தாராவில் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே வந்து வாரண்ட்டி கீழே தான் வரும், வேரண்ட்டி கீழே வராது. ஸோ வாரண்ட்டியில் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து கேட்டிருக்கேன். இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போய் எட்மாண்டன் அப்படின்ற ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஒரு 600 கிலோமீட்டர்ஸ். அந்த ஊரில் வந்து BMW இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோன்னா அவங்களே கூட வாரண்ட்டி கிளைம் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணி. பட் ஆனால் என்னுடைய கவலை என்னென்னா, அந்த ரிமூவ் பண்ணி கட்டுறாங்க பார்த்தீங்களா, மாட்டுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஆகிற செலவு. நான் ஒரு பாட்டை அந்த பாட்டையே நான் காசு கொடுத்து வாங்கி நானே உட்காந்து கைட்டி மாட்டிடுவேன். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன். அதனால் இப்போ இந்தியாவில் இருக்கவங்க நம்ம BMW குன்மோட்டரோட அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கோம். அவங்க வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ப்ரோ, ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹெட்லைட்டுக்கே வந்து அவங்க ஆல்ரெடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அவங்க வந்து ஓகே நீங்கள் கைட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாஸ்டன் வந்து பொறுமையாக ஓடிட்டு போய் ரீச் ஆகிட்டு அதை கைட்டி, அந்த பாட்டை கைட்டி எடுத்துகிட்டு இந்தியா போகணும். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து சப்போஸ் பார்ட் வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம், சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அந்த பார்ட்டை அப்படின்னா நம்ம மேற்கொண்டு ஓட்டுறது நாட் சஜஸ்டபுள். ஏன்னா வந்து மோர் டேமேஜ் க்ரியேட் பண்ணும் அந்த பார்ட்டுக்கு. பட் நம்ம வந்து பார்ட்டை வந்து வாரண்டியில் ஃபுல்லாகவே மாற்ற போகிறோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து அதில் அந்த பார்ட்டுக்கு டேமேஜ் ஆகிறது வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்காது. பட் அந்த பார்ட்டு போனதுனால, ஸோ அந்த ஒரு ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர் போனதுனால நம்மளுக்கு வேறு எதனா ஒரு இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆகக்கூடாது வேறு எதுக்குமே. ஏன்னா வந்து முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து ஃபுல் லோடுமே வாங்கிக்கும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோட்லேயே தான் ஓட்ட போகிறோம், ஆஃப் ரோடெலாம் ஓட்ட போகிறதுலன்றதுனால பெரிய இம்பேக்ட் எதுவும் இருக்காது. அதனால் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், லெட்ஸ் கோ. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எட்மாண்டன் போகிறோம். 600 கிலோமீட்டர்ஸு. எட்மாண்டன் போகிறோமா இல்லை நடுவில் எங்கன்னா பிரேக் எடுக்கிறோமா எதுவும் ஐடியா போகலாம். நம்ம ஒரு பிளானே இல்லாமல் தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். மெயின் டார்கெட் வந்து நயகரா ஃபால்ஸ் தான். பட் இங்கேருந்து நயகரா ஃபால்ஸ்க்கு நமக்கு 3500 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 3500 கிலோமீட்டரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து பாஸ்டன் போகிறதுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் நம்ம வரோம்னு நினைக்கிறேன், சம்வேர் அரௌண்ட் நியர்பை. ஸோ மொத்தமாக ஒரு 5000 கிலோமீட்டர் இன்னும் ஓட்டணும். பார்த்துக்கலாம், போகலாம் வாங்க. இங்கேருந்து 550 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு எட்மாண்டனுக்கு. தாரா வந்து பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்ப்ரிங் ஸ்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபால்ட்டின்னு வருது பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் லைட்டாக முழுமுழுன்னு ஆகிடுச்சு போல இருக்குது. பட் பரவாயில்ல. இங்கே உள்ளே வந்து ஒரு சஸ்பென்ஷன் தெரியுதுங்களா, ஷாக் அப்சர்வர். ஸோ அதில் தான் வந்து ஆயில் லீக் ஆகுது. இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபியூல்லாம் ஸ்டாப் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி ஃபியூல் போட்டிருக்கு தாரால. 485 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காட்டுது. போகிற வழியில் எங்கன்னா வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு போட்டுக்கலாம் நம்ம. ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா ஜம்ப் ஆகுது தெரியுதுங்களா. ஏன்னா அதை வருது பாருங்க. ஏன்னா ஃபியூல் டேங்க் கூடிய மொத்த வெயிட்டுமே வந்து அந்த சஸ்பென்ஷனில் தான் லோட் ஆகும். நல்ல வேலை. ஆக்சுவலாக வந்து வாரண்ட்டி வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதே வாரண்ட்டி இல்லைன்னா அந்த ஒரு இது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா என்னமோ அது. ப்ளஸ் நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸு. அதனால் கிலோமீட்டர்ஸ் 5 வருஷத்தில் எவ்வளோ ஓடினாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அதை வந்து அஃபெக்ட் ஆகாது.
வேர் அண்ட் டயர் பார்ட்ஸ்லாம் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது. அதெல்லாம் வந்து வேர் அண்ட் டயர் கீழே வராது. ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து வேர் அண்ட் டயர் கீழே வரும். அதில் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் போகாது பெருசாக, ரொம்ப கம்மியாக தான். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபியூல் டேங்க்கு அதோடைய வெயிட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகும். பட் அது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தெரில. நம்ம என்ன தான் ஆஃப் ரோட் பண்ணாலும் அது வந்து போகக்கூடாது. பட் அது போயிடுச்சு. ஒரு மாதிரி அப்பா டொக்குன்னு ஃபீல் ஆகுது. பட் தென் வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நம்ம இங்கே இதெல்லாம் வந்து ஷிப்பிங்லாம் பண்ண முடியாது. தாராவை ஓட்டிகிட்டு தான் போய் ஆகணும். ஷிப்பிங் பண்ணுற காசுக்கு நான் எட்மாண்டரில் உட்காந்து அந்த பாட்டை மாற்றிட்டே போயிடுவேன். காசு தாங்க இங்கெல்லாம். அண்டு வெயில் எப்படி பட்டையை கலப்புது பாருங்கள். இப்போ 28 டிகிரி இருக்குது இங்கே. அப்படியே வந்து வைப்ரேஷன் என் கை பாருங்கள் எப்படி ஆடுது பார்த்தீங்களா. என்ன பண்ண முடியும்னு தெரில. ஏன்னா நான் வந்து ஓட்டிகிட்டு போகலாமா இல்லைனா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன இதுக்கு ஹம்பு கூட வந்து ஒரு மாதிரி டொப்புன்னு சவுண்ட் வருதா, பக்குன்னு இருக்கு அப்படியே. இப்போ அங்கே லாஸ் ஏஞ்சலஸில் வந்து கையில் அவங்கள வந்து அங்கே இருக்க BMW ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்க சொன்னேன். கேட்டால் அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் வந்து நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே எட்மாண்டன்லேயே ஒரு BMW இருக்குது. அங்கேயும் போய் வண்டி கொடுத்தா வாரண்டி கிளைம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வண்டியை கொடுத்தோன்னா இதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிரிக்கணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் அந்த ஒரு பாட்டை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அவங்க வந்து மாட்டுறதுக்கு வந்து ஒரு சாலிடாக ஒரு $2000-3000 எனக்கு தெரிஞ்சு வந்து பில்லை போட்டுருவானுங்க. 100% போட்டுருவானுங்க. ஏன்னா எல்லா பிளாஸ்டிக்கும் ரிமூவ் பண்ணணும்ல. அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் புரியல. நம்ம இந்தியாவில் வந்து ஓகே பண்ணி தரேன்ட்டாங்கன்னா கூட நான் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இங்கேருந்து நான் வந்து பாஸ்டன் போய் எடுத்துகிட்டு போகணும் வண்டி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரில. ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படியே வந்து மண்டை வெடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து வெயில் மூஞ்சிலே சுரியில் வச்சுருக்குது. ரொம்ப நேரமாக அப்படியே கண்ணு டயர்டாகுது. இவ்வளோ நாளாக வெயிலே பார்க்கல. கொஞ்சம் இன்றைக்கி வந்து திடீர்னு வெயில் அப்படியே மூஞ்சிலே அடிச்சுட்டே இருக்கும். ஒரு மாதிரி அதே வந்து கிறுக்கலாக இருக்குது. இன்னும் 505 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படி வைப்ரேட் ஆகுது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. போயிட்டுருக்கு. ஏதோ உள்ள ஒரு ரூட் வழியாக கூப்பிட்டு போகுது ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி. அண்ட் செம்மையாக இருக்குது. இந்த ஒரு கண்ட்ரி சைடு ஃபுல்லாக வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வீடு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சின்ன பங்க் ஹவுஸ் மாதிரி வச்சு வின்டர் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜியில் பாருங்களேன். ஃபுல்லாக ஸ்னோவாக இந்த இடம்லாம் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்தால் ஃபுல்லாக ஸ்னோவாயிருன்னு நினைக்கிறேன். அதில் ஃபியூல் ரேஞ்ச் 0க்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் கூட வரல இந்த ரோட்டில். இன்னும் 228 கிலோமீட்டர் இருக்குது எட்மோண்ட் இருக்குது. எதுவும் அடுத்து வந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே எதுவும் ஃபியூல் ஸ்டேஷன் வரலாம். அவ்வளோதான் நம்ம காலியாக இருக்கும். ஸ்லோ டவுன் ஆயிரும். 110 ஸ்பீட் லிமிட்டு. சரி ஓகே. இப்போ தான் வந்து ஒரு 130 அப்படி வந்து க்ரூஸ் பண்ணேன். இதை பாருங்கள் வீடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் ட்ரக்கில். அப்பா யார் சாமி இவங்கலாம். ஃபியூல் போட்டாலே இன்னும் எங்கேயும் இல்லைன்ற மாதிரி வருது. இதை பாருங்கள் கேஸ் ஸ்டேஷன்னு போடுறேன். நோ ரூட்ஸ் ஃபவுண்ட். ஃபியூல் காலி ஆயிடுச்சு கைஸ். ஷிட். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபியூல் காலி ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே. ஷிட். நான் போயிடும் நினச்சேன். சரி 10 கிலோமீட்டர் தானே இருக்குது ஃபியூல் ஸ்டேஷனுக்கு அப்படின்ட்டு.
சூப்பர், அருமை. இதுதான் ஃபஸ்ட் டைம் தாரா வந்து ஃபியூல் இல்லாமல் நிற்கிறது. தாரா ஒரு சுட்டு கூட சுத்தமாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். யார்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்டு தான் போகணும் போல இருக்குது. ஆனால் போகும்போது போயிடலாம், வரும்போது எப்படி லிஃப்ட் கேட்டு வர்றது தான் தெரில எனக்கு. 20 கிலோமீட்டர் இருக்குது, 12 மினிட்ஸ். நடந்து போனால் எவ்வளோ தூரம், நடந்து வந்தால் எவ்வளோ தூரம்? ஐயோ, ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் கூட வரல கைஸ், வர வழியில். கரெக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நடந்து வந்தால் 4.5 மணி நேரமா. எங்கேயாச்சும் பைக் இருக்குது, நிப்பாட்டணும், யாராச்சும் நிப்பாட்டிடுவாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் அங்கே போனால் என்ன பண்ணுறது? கோயில எல்லோரும் நம்ம எல்லாம் ராபரி பண்ணுறோம்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்குது. நானும் கை போட்டே இருக்கேன், யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. சரி, வேறு எதனா வந்து ட்ரை பண்ணுவோம் பண்ணுறதுக்கு. ஏன்னா யாரும் நிற்கிற மாதிரியே தெரில. பார்ப்போம், எதனா பைக்கர்ஸ் வந்தாங்கன்னா கூட அவங்க நிப்பாட்டி எதனா வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூல் இருந்தால் வாங்கி ஊற்றிக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வரல கைஸ், ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் கூட வரல. நானும் வந்து கவனிக்கவே இல்லை ஃபியூல் ஸ்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ரிப்பேர் ஆன யோசனையிலேயே அப்படியே வந்துட்டே இருந்துட்டேன். Sorry, this is only regular fuel. It isn't high test. Thank you. I only run high test in my bike. Thank you. That's Any more of my than bikes. But it's brand new fuel. Out of Alaska. Oh, you've been to Alaska? Went to the Arctic Circle. Oh, that's good. I'm coming from there. That'll work. Here, I'll hold the funnel. I was just looking for the fuel station, but couldn't find any. This will be helpful to reach the fuel station, I guess. No, just fill it up. We'll never use it. So much. How much has it been? Don't worry about it. No, it's for you. You do it, kind thing for someone else. Thank you. Means a lot. It's too hot a day to be sitting on the side of the road. Thank you. Where's you from? India. India? Yeah. What the hell are you doing in Canada biking? I took my bike to Chile. Chile, I go to... போட்டேன்டா வண்டியா. ஆடங்கோத்தா. Fuck. Yeah. I think today is a bad day for me. Okay. This is very heavy one. Yes. Okay. Done. Thank you. Yeah. Yeah. Don't do that again. Yeah. Oh, yeah, that's mine. நான் நிப்பாட்டும் போது நினச்சேன் இந்த ஷூ தான் மாட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ போகிறேன்டா. ஓகே, லெட்ஸ் கோ பேபி. ஷூ அப்பா தெய்வம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணாப்புல. கரெக்டாக கை போட்டேன். அவங்களும் அலாஸ்காலேருந்து தான் வராங்களாம். ஆமாம், மூச்சு வருது. இது தூக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும். அதுவும்
அந்த மாதிரி ஒரு அன்ஈவனான ஒரு ஏரியாஸில் 19 கிலோமீட்டர் இருக்குது ஃபியூல் ஸ்டேஷனுக்கு. ஒரு டிகிரிக்கு போனதுக்கப்புறமா வந்து நம்மளால் வந்து வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ட்ராப் பண்ணி தான் ஆகணும் வண்டியை. பட் ஆனால் அந்த ஒரு ஸ்லோப்லேருந்து தூக்கிறது தான் செம பெரிய டாஸ்க்கு. கரெக்டாக ஒரு அப்போ தான் பாய் சொல்லிட்டு உள்ளே கிட போனார், ஒத்துன்னு போட்டேன். ரைட்டு, நான் வந்து சரி இவரும் நிப்பாட்ட மாட்டாருன்னு தான் கை போட்டேன். நின்னார். நான் இதெல்லாம் வந்து ஃபியூல் இல்லாமல் போயிட்டேன்னா, ஓ இட்ஸ் யுவர் லக்கி டே, என்கிட்ட வந்து ஃபியூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் மாதிரி வந்து ஃபியூல் கொடுத்தாப்புல. அவங்களும் ஃபேர் பேங்க்ஸு அதெல்லாமே போயிட்டு தான் வராங்களாம். அந்த ஃபியூல் வந்து ஃபேர் பேங்க்ஸில் வாங்கின ஃபியூலாம். அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து ஓன்டாரியோவில், கனடாவுடைய ஓன்டாரியோ அப்படின்ற இடத்துல அவர் வந்து எக்ஸ் மேயராம். அங்கே மேபி யாராச்சும் நம்ம இந்தியன்ஸ் அங்கே இருக்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவருக்கு தெரியும்னா நம்ம சைடில் ஒரு தேங்க்யூ மட்டும் சொல்லிடுங்க. காசு கூட வாங்கலாம். நான் வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு. பட் அவன் வந்து காசுலாம் வாங்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் தாரா வந்து ஃபியூல் இல்லாமல் ஹைவேல நின்றுட்டா. ஆனால் இன்றைக்கி ஒரு பேட் டேன்னு நினைக்கிறத விட உண்மையாகவே ஒரு குட் டேன்னு தான் நினைக்கணும் நம்ம. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபியூல் இல்லாமல் நின்று நம்மளுக்கு ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ண வந்திருக்காப்புல. கீழே ஊர்னாலும் தூக்கத்துக்கு கூட ஒரு ஆள் இருந்திருக்காங்களா, அதுதான் மேட்ரு. நான் ஒருத்தரையாக இருந்தால் கண்டிப்பாக தூக்கி இருக்க முடியாது. நாங்கள் இருந்து ஃபியூலுக்கும் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கணும். இந்த பாருங்க, அந்த நேம் போர்டுக்கெல்லாம் வந்து தண்ணி அடித்து கழுவுறாங்க எல்லாம். ஃபியூல் ஸ்டேஷன் அந்த ரைட் சைடில் இருக்குது. போகலாம், போய் ஃபியூல் போட்டு ஆனால் சாப்பிடுவோம். மனுஷன் அடுத்து யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா, அவன் காசு கொடுக்குறான்னு. பட் ஆனால் இது ஏதோ கீரிக்கிச்சு போல இருக்க கையில். அடுத்து யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடு, அந்த காசு எனக்கு வேணாம் அப்படின்னாரு. அதனால் அவர் வரலன்னா நாங்கள் வந்து இங்கே லிஃப்ட் கேட்டு இங்கே வந்து இங்கே ஃபியூல் வாங்கிட்டு இங்கேருந்து மறுபடியும் நான் லிஃப்ட் கேட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கணும். பெரிய டாஸ்க்காக வந்திருக்கும். குளிர்லேருந்து வெயிலுக்கு வந்ததுனாலயா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அப்படியே பாடிலாம் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, கண்ணெலாம் எரியுது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு 171 கிலோமீட்டர்ஸ் தான், 1.5 மணி நேரம். கூட நடுவில் வண்டி ஓட்டிகிட்டே வரும்போது இங்கேருந்து வின்னிபெக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. 1500 கிலோமீட்ரு இங்கேருந்து. நான் ஸ்டாப்பாக நைட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க, போயிடலாமா பேசாமல் அப்படின்லாம் யோசித்தேன். மயிரப்பா 400-500 கிலோமீட்டருக்கு இன்றைக்கி டப்பா டான்ஸ் ஆடுது. 1500 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு போகலான்னு வேறு மூளை யோசிக்குது கருவா. ஆனால் அந்த மனுஷன் மட்டும் வரலாம், இன்றைக்கி வந்து படாத பாடுபட்டுருப்பேன் நான் சத்தியமாக. இப்போ இன்னும் 539 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரேஞ்ச் காமிக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. எப்போவுமே கைஸ் வண்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும், மைண்ட் அப்படியே செம்ம அப்செட் ஆயிரும். நம்ம ஓட்டு போதெல்லாம் அதுவே மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஃபீலிங். அது என்னென்னா எனக்கு மஸ்டாங்கு என்னென்னா எனக்கு இப்போது இந்தியா ஷோரூம்லேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் நாங்கள் பண்ணி நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுன்னு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஊக்கத்துவம் கிடைக்கும் நம்ம வந்து டப்புன்னு வந்து பாஸ்டன் போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் இல்லாமல் வந்து மீன்ஸ் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில், அதுவும் டப்புன்னு இதை பாருங்கள் 32 டிகிரிஸ். இத்தனை நாளாக வந்து 10 டிகிரி 15 டிகிரி அதுதான் வந்து மேக்ஸிமம் 20 டிகிரி தான் இருந்தது நமக்கு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து 30 டிகிரி இருக்குது. அந்த ஒரு கிளைமேட் வெதர் சேஞ்ச் ஆகணுன்னே அதுவும் வந்து பாடியும் சரி மென்டலியும் சரி ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இங்கே வந்து நின்னா தான் அந்த சைட்லேருந்து மூவ் ஆகுறாங்க. ஏன்னா சில லூசுங்க இருப்பாங்க, சிக்னல் போட்டதுக்கப்புறமும் புஷ்ஷுன்னு போயிடுவாங்க, இன்க்ளூடிங் மீ. கவனிக்காமல், அது வந்து கவனிக்காமல் நடக்கிற ஒரு மிஸ்டேக்கு. பட்டு இருந்தாலும் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த பூச்சிங்க தொல்லை தாங்க முடியல, ஒரே நாற்றடிக்குது. ஹெல்மெட்லாம் ஒருவேளை மேபி அந்த ஸ்மெல்னால் கூட ரொம்ப உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுதான்னு தெரில. வண்டியில் சரி ஹெல்மெட்டில் சரி எல்லாத்துலேயும் அப்படியே அந்த ஒரு பிளட்டு நாற்றம், அந்த பூச்சிங்களோட நாற்றம். ஐயோ எங்கே இருந்துலாம் வரீங்க இந்த பூச்சிங்கெல்லாம் என் தாலியாக இருக்கிறதுக்குன்னு. எட்மாண்டன் வந்து ரீச் ஆகிட்டோம். லெஃப்ட்டில் இருக்க பாருங்க, சூப்பர் ரைட்டு, அதில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். எனக்கு என்ன தெரில, இன்றைக்கி அப்படியே வந்து உடம்பு ஒரு மாதிரியாக மார்க்கமாக இருக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது லைட்டாக.
ஈல்டா லெஃப்டில் இருக்குது நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலு. அப்படியே இங்கேயே லெஃப்ட்டு ஸ்டாப்புன்னு அப்படியே ஒரு கட் அடிப்போம். எங்கே தான் லெஃப்ட் எடுக்கணுமா? இது வேறு ஒரு புழுக்கு இருந்து பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. பா செமையாக பசிக்குது வேறு. சூப்பர். இங்கேயே வந்து செல்லும் இருக்கிறதுனால காலைல ஏஞ்சி வந்து இங்கே ஃபியூல் போட்டு போயிட்டே இருந்தலாம். ஒரு மாதிரி ஃபெவிகால் வாசனை வருதுங்க. என்ட்ரன்ஸ் ஓகே. டைம் வந்து ஈவினிங் 4:15 ஆகுது. காலைல எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு நம்ம கிளம்பணும். அங்கேருந்து 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ கிளம்பணும். ஆக்சுவலாக டைம் டிஃப்ரென்ஸ் வேறு. இப்போ 2 ஹவர்ஸ் வந்து நம்ம டொரண்டோ போக போக டைம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகிட்டே போவோம் நமக்கு. மீன்ஸ் அங்கேருந்து நம்ம அந்த சைட்லேருந்து அமெரிக்காலேருந்து இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு மைனஸில் போயிட்டே இருந்தது. இப்போ 4 மணினா நம்ம டெஸ்டினேஷன் போகும்போது 3 மணியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம 4 மணிக்கு ரீச் ஆக வேண்டியதுன்னா 5 மணிக்கு தான் ரீச் ஆகும். ஏன்னா டைம் மாறிடும்.